நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரிப்பு. கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க ஊட்டி கொடைக்கானலில் குவிந்த மக்கள் வெயிலுக்கு 2 பேர் பலி. ஆமாம், உள்ள அதே தான். 18 மாவட்டங்கள் அப்படி இப்படின்னு எங்கே பார்த்தாலும் ஒரு வெயில். ஆமாம், என்பாஸ்கோ மொத்தம் ஒரு 1700 வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில். போய் பாருங்கள். அதில் எல்னினோ பற்றி, அப்புறம் வந்து நீனா பற்றி, அப்புறம் ஏகப்பட்ட பேரிடர்கள் பற்றி, அது பங்கமாக அதில் விட்டு அப்பா அவ்வளோ போட்டிருக்கேன். தேவைப்பட்ட போய் பாருங்கள். ஒன்றும் கம்பல்சரி இல்லாத நியூஸே உலக மக்கள் நியூஸே படிக்கிறதில்ல. நியூஸ் ஏதாவது படித்தா பரவாயில்ல, ஏதோ நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். இங்கே யாரும் படிக்க மாட்டேங்க. ஆமாம், நான் சுடுகாடுன்னு காட்டை தான் முடியும். நான் செத்துட்டு எனக்கு தீனி போவான், சுடுகாட்டில் கொண்டு போய் வைப்பேன். என் பொண்ணு மேலே வாய்க்கு அரிசி சொல்லி மண்டிலெல்லாம் அரிசியை போடுவான். பார்த்துக்கலாம் சொல்ல முடியாது. பார்த்தா பாரு பார்க்கறதுனா போ. ஓகே ரைட்டா. பட் வெயில் மோசம். வருகிற 13ஆம் தேதி முதல் நாகை இலங்கை இடையே மீண்டும் கப்பல் போக்குவரத்து அட்டவணை விரைவில் வெளியீடு. நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு தெரில. ஆனால் இந்த இலங்கை விஷயம் ஒன்று இருக்குது. எனக்கு இப்போ ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் பாஸ்போர்ட் வச்சுருந்தேன். சின்ன பிள்ளை, சின்ன 60 வயசு 35 வருஷத்துக்கு முன்னால் பார்த்துங்க. இந்த குருவின்னு சொல்லுவாங்க, கூட்டின்னு போவாங்க. இங்கேருந்து லுங்கி கிங்கி ஆணி கீனி பொட்டுக்கல்லாம் என்ன இது மொச்சக்கல்லையா, அதெல்லாம் எடுத்துன்னு போய் அங்கே கொடுத்து அங்கே போய் விற்கணும். திருப்பி அங்கேருந்து நம்ம பாஸ்போர்ட்டில் ஏதோ ஒரு 30,000 எதையா வாங்கி வந்து இங்கே விற்பானுங்க. துட்டு பசங்க. அதுக்கு பேர் குருவின் பேர். அது பின்னால் ஒரு பாயின்னு ஒருத்தன் இருப்பான். எல்லாமே அது உள்ளார இருப்பான். யார் இமிக்ரேஷனில் அவன் எல்லாம் ஏர்போர்ட் சம்மந்தப்பட்டவங்க, நம்ம கஸ்டம்ஸ் எல்லாம் இருப்பானுங்க திருட்டு பசங்க. மறுபடியும் அந்த மாதிரி கொண்டு போய் என் பாஸ்போர்ட்டை கூட ஏமாற்றிட்டானுங்க. இப்போ மறுபடியும் தொடங்கி இருக்கிறானுங்க. என்னன்னு தெரியல. பார்த்துக்குங்க. டுடே கேண்டிடேட்ஸ் போட்டியில் சாம்பியன் தமிழக செஸ் வீரர் குகேஷுக்கு ரூபாய் 75 லட்சம் ஊக்கத்தொகை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். நிறைய பேர் விசுவாங்க. சதுரங்கன்னா என்ன தெரியுங்கள, மகாபாரதமா ராமாயணமா என்ன இடமோ அதில் அந்த சதுரங்கத்தில் 5 பேர் விளையாண்டு தேசத்தெல்லாம் எடுத்து பொண்டாட்டியெல்லாம் அடமானம் வச்சுதான் ஒரு கதை ஒன்று வரும். நான் எதுக்கு இந்த மாதிரி கேமுன்ற ஒரு பேரை வச்சுக்கின்னு அதில் தொகையை கொடுக்குறேன், பரிசை கொடுக்குறேன்னு ஆட்டையை காசை போட்டுக்கின்னு லஞ்சம் கூட எல்லாம் பண்ணிக்கின்னு 99% ஏழை பிச்சைக்காரன் ரோட்டில் இருக்கிறான்பா. அவனை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இவங்க விளையாண்டாங்களாம், ஜெயிச்சாங்களாம், இவங்களுக்கு ஊக்கத்தொகையா. இன்னும் எப்பா உலகம் இன்னும் அழியாமல் இருக்குதுன்னா பெரிய விஷயம். இந்த மாதிரி தப்புலாம் நடக்கும்போது எப்பயும் அழிஞ்சிருக்கணும். சரி, வெயிட் பண்ணுவோம், சீக்கிரமாக அழிஞ்சிடும். 29 ஏப்ரல் 2024 காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடன் துப்பாக்கி சண்டை. ஓகேவா? ஆமாம், கிராம படை உறுப்பினர் பலி. ஆமாம், இது வந்து இன்றைக்கி நேரத்துலாம் நடுக்கலைங்க. ஆமாம், மகாத்மா காந்தி அவர்கள் சுடப்பட்டார் இல்லையா, அதுக்கு முன்னால் இருந்தே நடுக்குது. அவங்க சுட்டுக்கு வரணும், இவங்க சுட்டுக்கு வரணும், சாவரணும். இதுக்கு எண்டு காடு இல்லை. இதுக்கு எண்டு காடு இயற்கை தான். இதுக்கு எண்டு காடு இயற்கையை தாங்க கொடுக்கணும். அவங்களால திருத்தவே முடியாது. இந்த உலகத்தில் ஒரு பயிலும் திருத்த முடியாது. அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு வேளாண் திருந்துனா ஏதோ கொஞ்சம் உலகம் வந்து கொஞ்சம் வீப்பாஞ்சு காப்பாற்றுவான். திட்டவே மாட்டாங்க. எண்டு காடு இயற்கை தான். மொத்தமாக இவங்களை ஒரு முடிவு கொண்டு வரணும். இயற்கை இவர்களை அழிக்க வேண்டும். அவ்வளோதான். வேறு ஒன்றுங்க வழி இல்லை. ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கள். ஏதாவது நான் திருந்துறோம், நீ திருந்துறோம், போரே வேண்டாம், உலகத்தில் எங்கேயுமே போரே இருக்கக்கூடாது, சண்டையே இருக்கக்கூடாது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அவனா நினச்சாதானே. ஒரு பயிலும் நினைக்கல. இயற்கை எடுக்காடு வைக்கும். 13 இடங்களில் வெயில் சதம் அடித்தது. பார்த்துங்க, அது ஒவ்வொரு விழாவரியாக அங்கே வந்து குறிப்பிட்டு இருக்கிறது. அதெல்லாம் 100 டிகிரிக்கு மேலே தான் 102, 103, 107 இந்த மாதிரி பதிவாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் நல்லா வந்து எந்தெந்த ஊரில் எவ்வளோ கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எங்கே நியூஸே படிக்க மாட்டீங்க நீங்கள். நியூஸே படிக்கிறது இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு உயிருக்கு முக்கியமான விஷயம் நியூஸ். அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது என்பதை தெரிந்து வைக்க வேண்டும். ஏழாவது அந்த மீடியாவுடைய பேரில், சோஷியல் மீடியாவுடைய பேரில், ப்ரைவேட் டிவிஸுன்ற பேரில் கண்ட கர்ம சீரியல் ஈரியல் அது லொட்டு லொசுக்கு சொரிஞ்சு காலை கையை அமைக்க விடுற சேனலுக்கு வந்து அப்படியே மணி கண்ணில் உட்காந்து பார்த்துருக்குறாங்க. நியூஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். பொய் சொல்லாதீங்களே மீடியா. இந்த கையை அமைக்க விட்டு காலை அமைக்க விட்டு சோர்த்துன்ற வேலையை நிறுத்திட்டு இயற்கை சேட்டலைட்டு கீட்லைட்டு எல்லாத்தையும் நொறுக்கி போட்டுரும்.
சென்னையில் கொளுத்தி வரும் வெப்பத்தால் மெரினா பீச். ஓகேவா? சரி, அதான் விஷயம். உள்ள ஏதோ அதை பற்றி தான் போட்டிருக்கு, வெயிலை பற்றி தான் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இது எல் நினோ ஆண்டு. பசிபிக் பெருங்கடலில் 24லேருந்து 26 °C வழக்கத்துக்கு மீறாத. இது இயற்கை, நம்ம செயற்கை இல்லை. நம்ம அந்த சீடு க்ளௌடிங்லாம் சொல்கிறாங்களா, அது இல்லை. இது இயற்கை. ஒவ்வொரு இது மாதிரி நடக்கும். இது வந்து இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம், இயற்கைக்கு உள்ளார இருக்கிற ஒரு சமாச்சாரம். அதே நேரத்தில் ஒரு தெரிஞ்சுங்க, இதுக்கு அடுத்து ஆமாம் லா நீனான்னு ஒன்று இருக்குது. இப்போ எப்படி ஒரு 5 இன்ச்சஸ்லேருந்து சாரி ஓடுது. ஆமாம், 5 ஒரு 5-6-8 செல்சியஸ் அதிகமாகும். இதே மாதிரி இதுக்கு அடுத்து இப்போ கொஞ்ச நாளைக்கு மேலே சென்னையில் மழை வந்ததில்ல, இந்த மாதிரி 4 மடங்கு அதிகமாக மழை வரும். அதே மே, ஜூன், ஜூலைலாம் இருக்கா. சும்மா உங்களுக்கு பாதுகாப்பு இந்த மாதிரி இடங்கள் இல்லைங்க. வீடு தான், வீட்டில் ஒழுங்கு அடங்கி இருங்க. படிப்பையும் விளையாட்டையும் அன்றாடம் இணைத்து கொள்ளுங்கள். ஆமாம், இளைஞர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரையா என்னென்ன சொல்ல வர்றாரு. ஒரு எப்போவுமே ஒரு அர்த்தமான விஷயங்களே உங்கள் குடும்பத்துக்கே தெரியாது போல. ஏங்க இப்போ எங்கள் 61 வயசு ஆகுது. இந்த கில்லி பம்பரம் கும்பரம் அது இது கோலி கில்லி கபடி கிப்படி கிரிக்கெட்டு ஃபுட்பாலு ஹாக்கி ஒரு சதுரங்கம் ஒரு விளையாட்டு கூட தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் யோகப்பட்டது இருக்குது. என்ன தெரியுமா? 99% மக்கள் உலகத்தில் பசி பட்டினி வஞ்சம் துரோகம் அடிமைத்தனம், பஸ் ஸ்டாண்டில் தூங்குறது, ரயில்வே ஸ்டேஷனில் தூங்குறது, சோறு இல்லாமல் பிச்சை எடுக்கிறது, இது 99% இருக்குது. விளையாட்டு எங்கேருந்து வரும்? படிப்பு எங்கேருந்து? நான் பரவாயில்ல, நிறையா படிச்சிருக்கீங்க. எவ்வளோ படித்தவர்கானா? ஆனால் இவர் படிச்சிருக்காரா? என்னங்க, எது கூட போய் படிப்பையும் விளையாட்டையும் இணைக்கிறது? எது கூட இன்றைக்கி சொல்கிறாரு? படிப்பையும் விளையாட்டையும் எது கூட? மாடு கூட, நாய் கூட, பன்னி கூட, செவுத்து கூட இன்றைக்கி சொல்கிறாரா? ஐயோ கருமம். சிம்லா மாச்சத பிரதேசத்தில் நிலச்சரிவில் காருடன் சிக்கிய 2 பேர் பலி. இவ்வளோ வெயிலையும் அங்கே நிலச்சரிவு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆம் ஆத்மி கட்சி உடனான கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி காங்கிரஸ் தலைவர் ராஜினாமா. சில மாதிரி புகார்களுடன் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு கடிதம். அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திகார் சிறையில் கெஜ்ரிவாலை சந்திக்க மனைவிக்கு அனுமதி மறுப்பு. ஆம் ஆத்மி குஸ்தாட்டு எது எப்படியோங்க. இந்த இந்த மது ஊசி இதெல்லாம் தயவு செஞ்சு கட்டுப்படுத்தணும். பிரதம மந்திரி அவர்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இதையும் கொஞ்சம் சரி பண்ணி. ஆவடி ஏப்ரல் 29, 2024ங்க. திருமுல்லை வாயில் அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது மாடி. பாருங்கள், திருமலை வாயில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது மாடியில் இருந்து தவறி விழுந்து 6 மாத குழந்தை பொதுமக்கள் பத்திரமாக மீட்டனர். வால்டன் ஐசைட்டா வால்டன், கங்க்ராச்சுலேஷன் ஆல் தி பீப்பிள். இந்த பாப்பாவை காப்பாற்ற எல்லா குழந்தைகளும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த நம்ம நாடு உலகம் எல்லாம் இந்த அரசியல்வாதிகள், அயோக்கிய பசங்க, திருட்டு பசங்க, கார்பரேட்டுக்காரனுங்க, அப்புறம் கூட்டமாக மீட்டிங் போட்டு செல்ஃபோன் விற்கிறது, சிம் கார்டு விற்கிறது, திருட்டு நாய்ங்க லோன் கொடுக்குற மாதிரி அயோக்கிய பசங்க கிட்ட நம்ம மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். பாதுகாப்பு இன்றி இவர்களையெல்லாம் நீங்கள் காப்பாற்ற வேண்டும். ஒன்று திரண்டு இந்த அயோக்கிய பசங்க, திருட்டு பசங்கள் எல்லாம் செருப்பாலே அடிச்சு நாட்டை விட்டு தொத்துங்க. இந்த குழந்தையை காப்பாற்றுறது போல. மீஞ்சூரில் ரவுடி தலை துண்டித்து கொலை. உடலை நடு ரோட்டில் வீசி சென்ற கொடூரம். அன்பானவர்களே, மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் அண்ட் மை டியர் பியூட்டிஃபுல் வியூவர்ஸ், எனக்கு கொஞ்ச நாளாகவே எனக்கு மிக பயங்கரமான கனவுகள் தோன்றுகிறது. கனவு எல்லாருக்குமே வரும். நாய்க்கு கூட கனவு வருது, மாட்டுக்கு கூட கனவு வருது, தாவரங்களுக்கு கூட கனவு வருவதாக நான் புத்தகங்களில் படித்திருக்கிறேன். அதனால் நிறைய பேரிடர்கள், பிரச்சனைகள், இது மாதிரி விஷயம் நிறைய நேற்றில் முந்தான் நேரத்தில் காலங்காலமாக நடந்திருக்குது. 10 சாம்ராஜ்யங்கள் அழிந்திருக்கின்றன. ஆமாம், சுமேரியர் நாகரிகம், சிந்து நாகரிகம், எகிப்திய நாகரிகம், அவ்வளோ அழிவுகள், எவ்வளோ போர்கள், எவ்வளோ ரத்தம். பட் இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா 2024 உண்மையாக சொல்கிறேன், நல்ல வருடம் அல்ல. ஹாய் மை டியர் போர்ட் பேப்பர்ஸ், டைம் ஆச்சு. திஸ் இஸ் மை கேமரா. ஆமாம், நான் ஒரு 20 வருஷமாக யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன்.
சி ஐ ஹாவ் நம்ம டெலி லென்ஸ் என்கிட்ட இருக்குது. அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, திஸ் இஸ் மேக்ரோ. இந்த லென்ஸ் பேர் வந்து மேக்ரோ. நான் தான் வச்சுன்னு இருக்கேன், வேறு யாருக்கிட்டையும் இது இருக்கா எனக்கு சில தெரில. மேக்ரோ அதான் இந்த எறும்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ட்ராகன் ஆண்ட் மாதிரி காட்டலாம், கரப்பாம்பூச்சியெல்லாம் பெருசு பெருசாக காட்டலாம். ஸோ இப்போ ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது, அதை கிளம்பிட்டேன். ஸோ அதனால் வீடியோ முடிவு போகிறேன். எனக்கு வயசாகிடுச்சு. சின்ன வயசில் வந்து பாம்பு இருக்குதுல்ல, பாம்பு படம் எப்படி எடுக்கும், நெளிஞ்சு நெளிஞ்சு அந்த மாதிரி உளுந்து எழுப்பேன். ஏதாச்சும் வீடியோஸ் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ வயசாகிடுச்சு, இப்போ என்னால் முடியல. சரி, எனிவே ஐ டோன்ட் ஹாவ் அ டைம். ஸோ இன்றைக்கி நான் போயிட்டு வரேன். See, this is my camera, my lovely camera. Okay, thank you.